எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். சொசைட்டியை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு புரியவும் புரியாது. ஒரு 2-3 நாளாக மைண்டை ஒரு விஷயத்தை யோசிக்கவே கூடாது, நம்மளோட அடுத்த ஒர்க்கு பார்க்கணும், நம்ம பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னை கட்டி போட்டிருக்க ஒரு விஷயம். இதை நான் இது வரைக்கும் ஒரு பப்ளிக்காக நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன், உட்காந்து பேசுவேன். பட் இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு நியூஸையும் கொண்டு இப்படி பேசினது கிடையாது. என்னங்க வியூஸு, லைக்ஸு, ட்ரெண்டிங்கு அதெல்லாம் விடுங்க, இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எனக்கு தெரியாது. சூலூரில் நடந்த சிறுமி கொலை வழக்கை பற்றி தாங்க பேசுகிறேன். ஒரு சின்ன குழந்தைங்க, அதே வயசில் எனக்கு ஆண் குழந்தை இருக்குது. எப்படிங்க இப்படிலாம் பண்ண முடியும்? மனுஷங்களால் எப்படிங்க முடியும்? ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் அந்த மாதிரி சந்தோஷத்துக்கு ஒரு குழந்தையோட உயிர், இப்போ அந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க அந்த வேதனை பட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா? ஒருத்தங்களை சின்னதாக நீங்கள் தவறுதலாக தொடுறது, அப்யூஸ் பண்ணுறதுமே கூட அந்த குழந்தையோட லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு அது ஒரு ட்ராமாவாக மாறும். யார் மேலேயும் நம்பிக்கை வராது, செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. எப்படிங்க இந்த ஆண்கள் ஒரு பெண்ணோட உடம்பு மேலே அவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறீங்க? இந்த சிறுமி கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே இதை நடக்காமல் இருக்க தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பெற்றோராக குழந்தைங்களோட சேஃப்டியை நம்ம என்ஷோர் பண்ணணும். உங்களால் கரெக்டாக குழந்தைய மெயின்டைன் பண்ணி அவங்களோட பாதுகாப்பை என்ஷோர் பண்ண முடியாது அப்படின்னா ப்ளீஸ் குழந்தை பெற்றுக்காதீங்க. இது பேரண்ட்ஸ்க்கு. கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைனில் தேவையில்லாத வீடியோஸ் போடுற எல்லாரையும் பிளாக் பண்ணணுங்க. லைவ்ல ஒருத்தர் உட்கார்றாங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான பர்பஸ் இருக்கணும். அவங்க அந்த பர்பஸை கரெக்டாக சொல்லி கரெக்டான ட்ரெஸ் கோட்ல மக்கள் முன்னாடி பேசுறாங்களா அப்படிங்கிறத கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். இது நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறேன். போதைப் பொருள் கலாச்சாரமும் இந்த மோசமான வீடியோக்களையும் தடுத்தாலே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறத நம்ம தடுக்கலாங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அடுத்து இந்த சொசைட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அப்போதைக்கு கொந்தளிச்சு பேசுறமே தவிர அதுக்கப்புறமா இதை மறந்து போயிடுறோம். டிஜிட்டல் டீடாக்ஸ்னு ஒரு ஹேஷ்டாக போட்டு எல்லாம் அதை ட்ரெண்ட் பண்ணுங்க, அதை வைரல் பண்ணுங்க. தேவையில்லாத கண்டென்ட் எல்லாமே மேலே வருது. எவ்வளோ மோசமான கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை வைரல் ஆக்குறீங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் கொடுக்குறீங்க, லைக்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு நல்ல விஷயத்தை நீங்க நம்ம நினைச்சு அதை பண்ண முடியாதா? இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணி முதலமைச்சருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா இந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியாதா? அவர் மேலே எதுக்குங்க பழி சொல்லணும்? என்னங்க நிவாரண நிதி? ஒரு குழந்தையே போயிருச்சு, அந்த காசு வச்சு என்னங்க பண்ண போறீங்க? அவங்க மேலே நம்ம பழி சொல்றதுக்கு பதிலாக இதை நம்மளாம் சேர்ந்து எப்படி இதுக்கு மேலே நடக்க விடாம தடுக்கலாம் அப்படிங்கறத பாக்கணுங்க. அது இப்போ அவனை கொண்டுடுறோம், பட் அவன மாதிரி எத்தனையோ பேர் நடமாடிட்டு தானே இருக்காங்க. அந்த சமூகத்துல தானே நம்மளும் நடமாடிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் இது எல்லாமே ஒரே நாள்ல மாறாது. ஆனா மென்டல் டீடாக்ஸ் நடக்கணும் அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கும் சரின்னு தோணுச்சுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒருத்தி மட்டுமே குரல் கொடுத்தா இது நடக்காது, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் மாற்றம் நடக்கும். நான் கடைசியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன், ஹேஷ்டாக் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு போட்டு மோசமான வீடியோஸ் போடுற எல்லாரையுமே பிளாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நீங்க சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க.